ஹாய் நண்பர்களே, நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய நடனம் பரதநாட்டியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்தியாவில் வேற வேற மாநிலங்கள்ல அவங்களுடைய பாரம்பரிய நடனமா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் எந்தெந்த நடனத்தை நேரில் பார்த்துருக்கேன்னு வீடியோவோட கடைசியில் சொல்றேன். நீங்க எந்த நடனத்தை நேரில் பார்த்துருக்கீங்களோ வீடியோ முழுசா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். 8வதா பார்க்க போறது கதக். இந்த கதக் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மாநிலத்துடைய பாரம்பரிய நடனம். இந்த நடனத்துக்கு பெயர் கதக் அப்படின்னு இருக்க காரணம் கதா எனும் சமஸ்கிருத சொல்லில் இருந்து தோன்றியது. கதா என்ற வார்த்தைக்கு தமிழ்ல கதை என்று பொருள். அதாவது இந்து இதிகாசங்களில் இருந்து கதையை தொடர்புபடுத்தி கதையை சொல்லும் நடனம். இந்த நடன கலைஞர்களை கதகர்னு சொல்றாங்க. இந்த நடன கலைஞர்கள் புராண கதைகளை சொல்லிக்கிட்டு கையசைவு, அகண்ட காலசைவு, முகபாவனைகளை செய்து இசைக்கு ஏற்ற மாதிரி நடனம் ஆடுவது நடனத்தின் சிறப்பு. இந்த நடனத்தை பாத்தீங்கன்னா அக்பர்கள் மற்றும் முகலாய மன்னர்கள் கிபி 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுல ஆதரிச்சும் இருக்காங்க. பின்னர் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இந்த நடனத்தை முற்றிலும் நிராகரிச்சிருக்காங்க ஆங்கிலேயர்கள். அப்படி இருந்தும் இந்த நடனத்தை கலைஞர்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அப்புறம் கொஞ்சம் புதுப்பிச்சு நடனத்தை இப்ப வரைக்கும் நடைமுறைக்கு கொண்டு வந்து அவங்களுடைய பாரம்பரிய நடனமா இன்னும் இருக்கு. இந்த நடனத்தை ஜெய்ப்பூர், பனாரஸ் மற்றும் லக்னோ பகுதிகளில் கரானா என்ற பெயரோட இந்த நடனத்தை அவங்களுடைய பாரம்பரிய நடனமாகவும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. 7வதா பார்க்க போறது சத்ரியா. சத்ரிய நிருதயா, அதாவது சத்ரியா. இந்த நடனம் இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலமான அசாமுடைய பாரம்பரிய நடனம். 15ஆம் நூற்றாண்டின் பக்தி இயக்க அறிஞரும் துறவியுமான மகாபுருஷ் ஸ்ரீமந்த் சங்கராதேவ் இந்த நடனத்தின் காரணமாவார். இந்த நாடகம் கிருஷ்ணர், ராதை மற்றும் சில நேரங்களில் விஷ்ணு அவதாரங்களான ராமர், சீதை இவர்களின் புராணங்களின் கருப்பொருளே நடனமாக இருக்கு. 2000ஆம் ஆண்டு இந்த நடனம் செவ்வியல் நடனமாக அங்கீகரிக்கப்பட்டு உலகெங்கும் நிகழ்ச்சிகளில் சத்ரியா நடனம் நிகழ்த்தப்படுகிறது. 6வதா பார்க்க போறது மணிப்பூரி. இந்த நடனம் இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களான மியான்மர் பகுதிகளான மணிப்பூரி, அஸ்ஸாம், நாகாலாந்து மற்றும் மிசோரம் பகுதிகளில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இந்த நடனம் ராஸ்லீலா மாதிரியான நடனங்களில் ஒன்று. உமாங்லாய் போன்ற மெய் தெய்வங்களுக்கு அர்ப்பணம். மணிப்பூர் நடனம் மணிப்பூரோட பழங்குடி மக்களால நிகழ்த்தப்படுது. இந்த நடனத்தோட தனித்துவம் உடைகள், அழகியல், மரபுகள் மற்றும் திறமை குழு நிகழ்ச்சியா இருக்கு. மணிப்பூர் நடனம் ஒரு சமயக்கலை மற்றும் ஆன்மீகம் கலந்த நடனக்கலை. மணிப்பூர் மக்கள் இந்த நடனத்தை மெய்தை மக்களுடைய விழாக்கள்ல மற்றும் திருமணங்கள் மாதிரியான முக்கிய சடங்குகள் அப்போ இங்க இருக்கும் பழங்குடி மக்களால நிகழ்த்தப்படுது. 5வதா பார்க்க போறது ஒடிசி. ஒடிசி நடனம் வட இந்தியாவுடைய பாரம்பரிய நடனம். 17ஆம் நூற்றாண்டின் கோட்டிப்புகள்னு சொல்லக்கூடிய சிறுவர்கள் இந்த நடனத்தை பெண்ணாடை அணிந்து ஆடுகிறார்கள். இந்த நடனம் இந்தியாவுடைய பழமையான நடனத்துல ஒன்று. அதற்கு ஆதாரங்களா ராணி கும்பா குகையில கல்வெட்டுகள் மற்றும் சிற்ப சான்றுகளும் இருக்கு. இது எவ்வளவு பழமையான நடனம்னா இந்த நடனம் பல நூற்று ஆண்டுகளாக, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முந்தைய காலத்திலிருந்து ஆடப்பட்டு வருது. நடனத்தோட சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா நடனத்தோடைய இசையில கர்நாடக இசை மற்றும் இந்துஸ்தானி இசை, அது மட்டும் இல்லாம ஒடிசா மாநிலத்தோட இசையும் சிறப்பம்சமா இருக்கு. இந்த நடனத்துல பயன்படுத்தும் இசை கருவிகள் மத்தளம், புல்லாங்குழல், மஞ்சிரா, சித்தார் மற்றும் தம்பூரா இதெல்லாம் பக்கவாத்தியமா இசைக்கப்படுது. 4வதா பார்க்கப்படுறது யக்ஷகணம். யக்ஷகண நடனம் இது கர்நாடகா மாநிலம் மற்றும் தெற்கு கன்னட மாவட்டமான உடுப்பி, வடக்கு கன்னட மாவட்டமான சிமோகா மற்றும் சிக்மங்களூர் மாவட்டம், அது மட்டும் இல்லாம கேரளாவின் காசர்கோடு மாநிலத்திலும் இந்த நடனம் அரங்கேற்றப்படுது. இந்த நடனத்தை சில நேரத்துல ஆட்டா அல்லது துள்ளுமொழி நடனம்னு சொல்றாங்க. இந்த நடனத்தோட சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா இசை, உரையாடல், ஆடை மற்றும் அலங்காரம், நடனத்தோட பாணி மற்றும் நடனத்தோடைய மேடை எல்லாம் நுட்பமா இருக்கும். யக்ஷகணம் பாத்தீங்கன்னா வைணவ பக்தி இயக்கத்தால சிறப்பா வடிவமைச்சிருக்காங்க. இந்த நடனம் கர்நாடகாவோட பெரும்பாலான இடத்துல நாடக நடனமா இருக்கு. யக்ஷகானம் பாரம்பரியமா மாலையில் தொடங்கி மறுநாள் விடியல் காலை வரும் நடத்தப்படுகிறது. இந்த நாடகத்தோட கரு பாத்தீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம், பகவதம் மற்றும் இந்து சமண பிற பண்டைய இந்திய மரபுகளை எடுத்துரைக்கிறது. 3வதா பார்க்க போறது குச்சிப்புடி. குச்சிப்புடி நடனம் தெலுங்கு தேசமான ஆந்திர பிரதேசம் மாநிலத்துடைய பாரம்பரிய நடனம். இந்த நடனத்துக்கு குச்சிப்புடின்னு இருக்க காரணம் ஆந்திர மாநிலத்துடைய கிருஷ்ணா மாவட்டத்தோட கிராமத்தின் பெயரால இதை குச்சிப்புடின்னு சொல்றாங்க. இந்த நடனம் 7ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்திலிருந்து 7ஆம் நூற்றாண்டு இறுதி வரையிலும் புகழ் பெற தொடங்கியது. நடனத்தின் இசை கருவியா மிருதங்கம், வயலின், புல்லாங்குழல் மற்றும் தம்பூரா ஆகியவற்றை இசைத்து நடனத்தை அரங்கேற்றுறாங்க. 2வதா பார்க்க போறது கதகளி. கேரளா மக்களுடைய பண்பாட்டை தெளிவாக எடுத்துக்காட்டும் தெய்வீக கலை நடனம் தான் இந்த கதகளி. ராமாயணம், மகாபாரதம் போன்ற சமயம் சார்ந்த பழங்கதைகளை எடுத்துரைக்கும் நடனம் தான் இந்த கதகளி. கதகளி என்றால் கதையை அடித்தளமாக கொண்டு ஆடப்படும் நடனம்.
ஆட்டக்கதை என்ற மற்றொரு பெயரும் இந்த கதகளி நடனத்திற்கு உண்டு. உடியேத், பகவதி பாட்டு, களியாட்டம் போன்ற ஆடல் வகைகள் நடனத்துடைய சிறப்பா இருக்கு. கதகளியின் விசேஷ அம்சங்களா பேச்சு இல்லாத அபிநயம், சமய தொடர்பு, மந்திரவாத தொடர்பு, வினோத வேஷக்கட்டு, மற்ற நடனங்களில் இல்லாத அளவுக்கு சண்டை காட்சிகளும் சிறப்பு. முகபாவனை, கையசைவு நடனத்தை மேலும் சிறப்பூட்டுகிறது. ஒன்னாவதா பார்க்க போறது பரதநாட்டியம். தென்னிந்தியாவோட அதாவது தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய நடனம் தான் இந்த பரதநாட்டியம். தமிழ்நாட்டிற்குரிய தொன்மை வாய்ந்தது. இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் மிகவும் பிரபலமான நடனம். அது மட்டும் இல்லாம மைக்கேல் ஜாக்சனுடைய பாட்டிலும் யமுனா சங்கர் சிவம் அப்படின்ற நாட்டிய பெண் பரதநாட்டியத்தை ஆடி உலகெங்கும் உள்ள மக்களை ஈர்த்தது நம்ம பரதநாட்டியம். நம்ம பரதம் பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் உருவானது. கூத்து, ஆடல், நாட்டியம், தாசியாட்டம், சின்னமேளம், சதுர் என பல பெயர்களை கொண்ட வடிவம் பரதநாட்டியம். இந்த நடனத்தை பெண்கள் மற்றும் ஆண்களும் ஆடுவதுண்டு. சைவ சமயத்தவரின் முழுமுதற் கடவுளான சிவன் கூட நடராஜர் வடிவத்தில் இந்த நடனத்தை ஆடியபடி சித்தரித்துள்ளனர். சிவபெருமான ஆடும் நடனம் தாண்டவம் என்று சொல்லப்படுது. மகிழ்ச்சியின் உச்சத்துல அவர் ஆடும் நடனம் ஆனந்த தாண்டவம். அழிக்கும் கடவுளான சிவன் அவர் ஆடும் நடனம் ருத்ர தாண்டவம் ஆகும். மென்மையான பதங்களுடன் பார்வதி ஆடும் நடனம் லாசியா என்றும் சொல்லப்படுது. பரதநாட்டியம் கற்பதில் பலவேறு பாணியும் உண்டு. அதில் பந்தநல்லூர் பாணி, வழுவூர் பாணி, தஞ்சாவூர் பாணி, மைசூர் பாணி, காஞ்சிபுரம் பாணி ஆகும். இந்த கலையின் ஆசிரியர்கள் பந்தநல்லூர் மீனாட்சி சுந்தரம், வழுவூர் பி ராமையா பிள்ளை, திருவல்லப்புதூர் சுவாமிநாத பிள்ளை, தஞ்சையன், அடையார் லக்ஷ்மணன், கலாநிதி நாராயணன் ஆகியவர் நடனத்தின் மூத்த முன்னோடிகள். நான் இந்த 8 நடனத்துல குச்சிப்புடி, கதகளி மற்றும் பரதநாட்டியம் இந்த 3 நடனத்தையும் நேர்ல பார்த்திருக்கேன். நீங்க எந்தெந்த நடனத்தை நேர்ல பார்த்திருக்கீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.